மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சொல்லுப்பா, என்னப்பா? அம்மா, உங்களுக்காக தேவதை மாதிரி அழகான ஒரு மருமகளை தேடி வச்சிருக்கேம்மா. தம்பி, எனக்கு இப்பவே மருமகளை பார்க்கணும் போல இருக்குப்பா. உங்க மருமகளை பார்க்கணுமா? நேரா மாடிக்கு போங்க. மாடியில யாரையுமே காணுமேப்பா. அம்மா, நிமிர்ந்து வானத்தை பாருங்க. என்ன தம்பி, வானத்துல எதுவுமே இல்லையேப்பா, நிலா தானப்பா இருக்கு. அந்த நிலாதாமா உங்க மருமக. அப்படியா? வாராம் சாமி. ஐயா வணக்கம் ஐயா. உட்காருங்க. என்ன விஷயம்? பொண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கேன் ஐயா, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. இது எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, ஆமாய்யா. குடும்பத்தோட நாங்க எல்லாரும் வந்துடுறோம். சந்தோஷம் ஐயா. பையன் யாரு? சொந்தக்கார பையனா? இல்லைங்க ஐயா, காதல் கல்யாணம். தமிழ் அப்பா கொடுத்துட்டு போங்க. உன்னோட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. மணி என்னாச்சு? ஏன் 8:10 நிக்குது? போடாதா? இல்ல, நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஏன்? பொதுவாகவே எல்லா புது கடையாரத்தையும் 10:10 நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஏன் சொல்லு பாப்போம். அத ஜான் எஃப் கெனடியே சுட்ட நேரம். அதே மாதிரி ம். ஹிரோஷிமால ஒரு கடியாரம் எப்பவுமே 8:15 நிற்கும். ஏன் சொல்லு பாப்போம். ஏன்னா அமெரிக்கா அவங்க மேல அணுகுண்டு போட்ட நேரம். ஆனா நீயும் உன் கடிகாரத்தை 8:10 நிறுத்தி வச்சிருக்க. என்ன அதான் நான் உன்னை முதலா பார்த்த நேரம், என் வாழ்க்கையில காதல் வந்த நேரம். அதனால தான் அங்கேயே நிறுத்தி வச்சிருக்கேன். கதிரவா, ம். நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். கதிரவா, நான் உன்னை உயிராவே நேசிக்கிறேன். முகிலன் ஆஸ்திரேலியால இருந்து பேசினானே, நல்லா இருக்கானா? அப்படியா? சரி சரி, நான் விசாரிச்சேன்னு சொன்னியா? சொன்னேனே. ஏய் சுப்பையா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? அவன் ஏன் அழுவுறா? ஏன்டா அழற? என்ன நடந்ததுன்னு சொல்ல. உள்ளே வச்சு வாழ மாட்டேங்கிறான். தினம் கொடுமைப்படுத்தி இப்ப விவாகரத்து கடிதம் கூட அனுப்பி இருக்கிறான். என்ன பண்றதுன்னே ஒண்ணு புரியலடா. என்னப்பா, என்ன செய்யலாம்? அவனை போய் நேரா கேட்டு வந்துருவோம்ப்பா. வர்றான் பாருங்கப்பா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா? இதான் நீங்க தர மரியாதையா? அட விடுப்பா. என்ன தம்பி, என்ன உன் பிரச்சனை? ஏன் எங்க பொண்ணு அடிச்சு சித்திரவதை பண்ற? ஏன் அவ கூட வாழ மாட்டேங்கிற? எனக்கு பிடிக்கலங்க. என்னையா பிடிக்கலங்கிற? அன்னை கட்டினா என் பிள்ளை தான் கட்டிக்கிறவன் கையில விஷத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல் வந்து நிக்கல. இப்ப பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அவ இதெல்லாம் தப்பு பண்ணாளா? சொல்லு, கண்டிக்கிறோம். காசு பணம் வேணுமா? கேளு, தர்றோம். எங்க பொண்ணுக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம். ஒரு காரணம் இல்லாம எதுக்கு வேணாங்கிற? பிடிக்கலன்னா விட்டுருங்க, பேசி வார்த்தை வாங்கி கொடுத்துருங்க. டேய் துரோகி கருணா, எங்களெல்லாம் நம்ப வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டியேடா. இத பாருங்க, வீட்டு வாசல்ல வந்து இப்படி சத்தம் போடாதீங்க. எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு ஒழுங்கா வாழ வைக்க முடியல. உன் குடும்பத்துக்கெல்லாம் என்னடா மான அவமானம் வேண்டி கிடக்கு. நீ சும்மா இருப்பா. இங்க காரியம் தான் பெருசு, வீரியமா பெருசு. நீ சொல்லுப்பா, என்ன காரணம்னு சொல்லு. எல்லா காரணத்தையும் நீதிமன்றத்தை சொல்றேன், அங்க வந்து கேட்டுக்கங்க. வாங்கப்பா. இதுக்குதான் இந்த காதல் கண்டாவெல்லாம் வேணாம்னு சொன்னேன். கேட்டியா நீ? சுயமா சிந்திக்கிறான்னு சொன்னேன். இப்ப கண்ணி சிந்திக்கிட்டு நிக்கிறாள. நாளைக்கு அவன் புது மாப்பிள்ளைய போய் உட்காருவான். நம்ம பொண்ணோட நிலைமை காலம் பூரா கை குழந்தைய வச்சுக்கிட்டு கலங்கி போய் நிக்கும்.
காதலாம் காதல். இன்னைக்கு தோல் கொடுக்க நீ இருக்க, நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் தான் என் குடும்பத்துல காதலை நான் அனுமதிக்கிறது இல்ல. இந்த காதல் இருக்க அது பொல்லாதது, அது பொய் சொல்லும், அது ஏமாத்தும், எதிர்த்து பேசும். அது பெத்தவங்களையும் குடும்ப கௌரவத்தை பத்தி கவலையே படாது. அது சுத்தமான சுயநலம்டா சுப்பையா. அதனாலதான் நான் காதலை நான் அறவே வெறு. ரொம்ப அழகா இருக்குல்ல? ம். ஆனா ரொம்ப தூரம் வந்துட்டோமோன்னு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறேன்? இது நம்ம சேர நாடு, நம்ம முப்பாட்டம் பூமி. வா. கதிரவா, எல்லா காதலர்களும் தான் காதலிய மானே தேனே மயிலே குயிலேலாம் கொஞ்சுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன ஒரு நாளாவது அப்படி கொஞ்சிருக்கியா? அடி போடி, நான்லாம் உன்ன மானே தேனெல்லாம் கொஞ்ச மாட்டேன். ஏன்? ஏன்னா தேனை கொஞ்சம் சாப்பிட்டாலே தகைக்கணும். நீ எனக்கு ஆயில் முழுக்க திகட்டாத தண்ணீர் அடி. போதுமா? போயா. நான் உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னது? இது கோடியில ஒரு வைரம், உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இப்போ எப்பவும் உன் கூடவே இருக்கும். இந்த அலைய பார்க்கும்போது கடலுக்கு கொலுசு போட்ட மாதிரி இருக்குல்ல? இல்லையே, சாதாரண அலை மாதிரி தான் இருக்கு. அத போய் கொலுசு வளையல்னு சே போடி. ஏய், பருத்தி பஞ்ச வானத்துல காயப்பட்ட மாதிரி இருக்குதுல்ல? ரொம்ப அழகா இருக்கு. போடி பட்டிக்காடு, வானத்துல மேகம் படுத்து கிடக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லையா? ஏய் கதிரவா, அங்க பாரு. தங்க காசு உண்டியல போடுற மாதிரி இருக்குல்ல? இல்லையே, சாதாரணமா சூரிய மறையிற மாதிரி தானே இருக்கு. ஏய் உண்மையை சொல்லு, உனக்கு இதெல்லாம் அழகா தெரியலையா? இந்த அலை, அந்த மேகம், இந்த சூரியன் எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா நீ என் பக்கத்துல இருக்கையில இதெல்லாம் ரொம்ப 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 சாதாரணமா தான் தெரியுது. என்னங்க இன்னும் தைக்கட்டும். அடிக்கடா. നിനക്ക് പോയാലോ? കളി തുടങ്ങിയിട്ട് പാതിയിൽ വിട്ട് പോകുന്നത് ശരിയല്ലല്ലോ. ആ ഇറങ്ങ കളിക്കാം. சொல்றது கேளுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாவி ഇറങ്ങടാ, കളിക്കാം വാ. എന്താ இங்க விடுங்க. നീ പാണ്ഡ്യനാട്ടുകാരനല്ലേ? വീരം വിളഞ്ഞ മണ്ണല്ലേ? വാടോ കളിക്കാം. വാ ഇറങ്ങ്. ഇറങ്ങടാ വാ. சொல்றது கேளுங்க, வேணாம். தயவுசெய்து சாவி ഇറങ്ങടോ. சாவி தாங்க. ഇവനുമായിട്ട് എന്താ കളി? നമുക്ക് ദാ ഇവളുമായിട്ട് കളിക്കാം. വാടി. என்னடா பட்டிகளை நாட்டுல വെക്കുന്നവരെ ശല്യം ചെയ്യോ? ഞങ്ങളുടെ നാട്ടിൽ വന്ന് ഇങ്ങനെ ഒരു പ്രശ്നം ഉണ്ടായതിൽ എനിക്ക് വിഷമമുണ്ട്. അതിന് ഞാൻ മാപ്പ് ചോദിക്കുന്നു. മോളുടെ വീട്ടിലെ നമ്പർ ഒന്ന് തരൂ. ഒന്നും ഭയക്കണ്ട, തന്നോളൂ. வணக்கம். ഇത് ആലപ്പുഴ സൗത്ത് പോലീസ് സ്റ്റേഷൻ എസ്ഐ സംസാരിക്കണം. கேரளாவுல இருந்தா? അതെ. കയൽവിഴി നിങ്ങളെ മകളാ? ആ പെൺകുട്ടി ഒരു പയ്യനുമായി പ്രശ്നമായിട്ട് സ്റ്റേഷനിലുണ്ട്.
നമസ്കാരം. ആ പെണ്ണെങ്കി വിളിക്കേ. നിങ്ങളുടെ മകളെ സുരക്ഷിതമായി നിങ്ങളെ തന്നെ ഏൽപ്പിച്ച് വിടുകയാണ്. ഇവിടെ എഴുതി ഒപ്പിട്ട് കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കോളൂ. அழைச்சிட்டு போங்க. போங்க, வண்டியில இருங்க. ஐயா, எங்க பொண்ணு கூட வந்த அந்த பையன் யாரு? ആ പയ്യനെങ്കി വിളിക്കേ. சொன்னா கேள்ற கதிரவா, சும்மா அடம் பிடிக்காத. ஏங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு போனா இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இரு, சொல்றத கேளு கதிரவா. இப்ப நீ அங்க போனேன்னு வச்சுக்கோங்க, அது கையிலுக்கு தான் மேலும் பிரச்சனை. டேய், அவங்க அப்பா அம்மா கோவத்துல கூட்டு போன விதத்தை பார்த்தா ஏதோ ரொம்ப சித்திரவாதம் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குடா. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இந்த குடும்பத்தை எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ அது நடந்து போச்சு. இல்லப்பா, அவனை சும்மா வரக்கூடாது. அவனை ஏதாவது பண்ணி அவனுப்பா. என்ன பண்ணலாங்கிற? அவன்கிட்ட போய் சரிக்கு சரி சண்டை போடலாங்கிறியா? இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு ஊருக்கே தெரியறதுக்கா? இல்ல நம்ம பொண்ணை பார்க்காத பேசாதேன்னு கண்டிக்கலாங்கிறியா? நம்ம பொண்ணை கண்டிச்சு சொன்னா நம்ம மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்கிறது? காதல் இருக்கே, காத்தடிச்ச பலூன் மாதிரி அழுத்துனா வெடிக்கும். நிதானமா தான் யோசிக்கணும். என்னைக்கும் இல்லாத புது பழக்கமா தான் தோழி வீட்டுக்கு போறேன்னு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு அவ கேரளாக்கு போயிட்டா. தப்பு நம்ம மேலேயும் இருக்கு. நாம கண்டுக்காம விட்டுட்டோம். அவன் நம்ம கண்ணுக்கு தெரியாம அவன் மனசுல காதல விதைச்சுட்டான். இப்ப முத்தி போச்சு. அப்பா, நம்ம பிள்ளை இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு நம்பி ஏமாந்துட்டோம்ப்பா. பண்ணிட்டான்ல. அப்போ நாம காட்டின அன்புலதான் ஏதோ குறை இருக்கு. எந்த அன்பால அவன் அவளை மயக்கினானோ அதே அன்பால நாம அவன் மனசுல இருந்து அவனை அழிச்சிடணும். அதை செய்யுங்க, போங்க. நீங்க ஏன் மாப்பிள்ள கவலைப்படுறீங்க? நம்மள மீறி என்ன நடந்துற போகுது? நீங்க கவலைப்படாதீங்க, போங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. போங்கப்பா, போங்க போங்க.